SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Straining Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். எங்களுடைய மதுரையிலே மெய்காட்டும் பொட்டல் என்கிற ஒரு இடத்தில் 12 ஆழ்வார்களில் ஒருவராகிய பெரியாழ்வார் எல்லாம் வல்ல பெருமாளுக்கே ஒரு திருப்பல்லாண்டு பாடினார். அந்த திருப்பல்லாண்டில் எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் என்று ஒரு பாசுரம் பாடி அருளினார். அப்படி தமிழுக்கு எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலே தோன்றியவர் இங்கே இந்த விழா மேடைக்கு இன்னும் சில நிமிடங்களிலே வந்து சேர இருக்கக்கூடிய ஐயா ஔவையினா அருள். வழக்கறிஞர் MP நாதன் அவர்கள் நிறைய யூடியூப் காணொளி காட்சிகளில் அவருடைய உரையை நாமெல்லாம் கேட்டு மகிழ்ந்திருப்போம். அருளின் தலைமையிலே அறிவும் அமுதும் பேச இருக்கிற ஒரு நிகழ்வு இது. அருள் இருந்தால்தான் அறிவை பேச முடியும், அமுதை பேச முடியும். எனக்கு தலைப்பு தமிழே தமிழே தமிழின் அமுதே. தலைப்புக்குள்ளேயே 3 தமிழ் இருக்கிறது. தமிழே தமிழே தமிழின் அமுதே. தமிழ் முத்தமிழ். எத்திரத்தினும் ஏழுலகும் புகழ் முத்து முத்தமிழும் தந்து முற்றுமே என்றான் கம்பன். முத்தமிழ் என்கிற சொல்லை முதலிலே பயன்படுத்தியவர் தேவாரம் பாடியருடைய திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள். செந்தமிழோடு ஆரியனை சீரியானை முத்தமிழும் நான்மறையும் ஆனான் என்று பாடுகிறார். இந்த முத்தமிழ் என்பது தற்செயலாக தமிழுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிற பெயரா என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிற மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேறுபாட்டு சிறப்பு என்னவென்றால், ஒரு எழுத்துக்கு என்ன ஓசையோ அந்த எழுத்தின் ஓசையை கூட்டினால் அந்த சொல்லுக்கான ஒலி பிறக்கும். அ இம் மா, தனித்த அ இம் மா என்கிற 3 எழுத்துக்களின் ஓசையை கூட்டினால் அம்மா என்கிற சொல்லுக்குரிய ஓசை வந்துவிடும். இது பிற மொழிகளிலே இது நடைமுறை சாத்தியமில்லை. ஆங்கிலத்தில் KNOW என்ன சொல்லுவோம்? நோ. NO எப்படி அழைப்போம்? நோ. அதனால் அங்கே ஒலி மாறுபாடு உண்டு. HOUR அவர், அது மணி, ஆனால் அதை OUR என்று தான் உச்சரிக்கிறோம். அதே மாதிரி OUR அவர் என்பதையும் அப்படித்தான் உச்சரிப்போம். அதனால் மொழியினுடைய உச்சரிப்பு இருக்கிறதே, அது உலகத்திலேயே தொன்மையான நம்முடைய பழந்தமிழ் மொழியிலே மாத்திரம்தான். ஒரு சின்னஞ்சிறு குழந்தை கூட இந்த மேடையில் இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் கூட்டி படித்து விடும். தமிழ் எழுத்துக்களை நா 68 சே இன்னை சென்னை பூ இத்தக இக் புத்தக கா ஈச்சி என்று படிச்சிடும். இது வேறு மொழியில் அது நடைமுறை சாத்தியமில்லை. அதனால் ஒரு எழுத்துக்கு என்று ஒரு மாத்திரை அளவை தமிழ் கொண்டிருக்கிறது. குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, உயிர்மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, உயிர்மெய் எழுத்துக்கு 2 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை என்று வைத்திருக்கிறோம். இப்போ அம்மா என்றால் அ குறில், அதுக்கு ஒரு மாத்திரை. இம் அதற்கு அரை மாத்திரை. மா என்கிற நெடிலுக்கு 2 மாத்திரை. இந்த 3.5 மாத்திரை ஒலிப்போடு அம்மா என்கிற சொல்லை உச்சரித்தால் அது இயற்றமிழ். இதை இந்த மாத்திரை அளவை நீட்டியோ குறுக்கியோ ஒலிப்பது இயற்றமிழில் ஏற்புடையது அல்ல. ஆனால் இசைத்தமிழில் இந்த அம்மா என்கிற சொல்லை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் நீட்டி முழக்கி பாடலாம். அம்மா என்று அழைக்காத அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்குது. அதில் இருக்கிற அம்மாவை இப்படி 3.5 மாத்திரை ஒலி குறிப்புக்குள்ளுக்குள்ளே பாடலை, அதை நீட்டி முழக்கி பாடுகிறோம்.
அப்படி நீட்டி முழக்கி பாடுவது அளவெடுத்து இசைக்காக அளவெடுப்பதை இசை அளபடை என்று நாம் தமிழிலே வழங்குகிறோம். அப்படி அளவெடுத்து வரக்கூடிய ஒன்று இசை. மாத்திரையினுடைய அளவில் மாத்திரம் ஒலிப்பது இயற்றமிழ். எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டி முழக்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்பு கொடுத்து உருவாக்கப்படுவது இசைத்தமிழ். சாதாரணமாக வீட்டுக்குள்ளே பேசுகிற போது அம்மாவை அம்மா என்று அழைக்க மாட்டோம், அம்மா இங்கே வா என்று தான் அழைப்போம். அப்போ அந்த அம்மா என்பது இன்னும் குறுகி மா ஆயிடுது. அப்போது அது நாடகத்தமிழ். நீட்டியும் குறுக்கியும் தேவைக்கேற்றாற் போல மாற்றுவது நாடகத்தமிழ். ஆக உலகத்தின் தொன்மையான மொழியாகிய தமிழ் மாத்திரத்திலே தான் மாத்திரையினுடைய அளவை வைத்து கொண்டு ஒரு மொழி பேசுகிற போது இயற்றமிழாகவும், பாடுகிற போது இசைத்தமிழாகவும், நடிக்கிற போது நாடகத்தமிழாகவும் மாத்திரை அளவு வேறுபாடுகளோடு ஒலிக்கும் என்பதை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டு தேர்ந்து ஒரு மொழியினை செம்மாந்த மொழியாக உருவாக்கி இருப்பது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்தான் என்பதில் தமிழர்களாகிய நாம் பெருமை கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் வேண்டி ஒரு முறை நீங்கள் கரவொலி எழுப்பலாம். இது எனக்காக இல்லை, நம்முடைய மொழியினுடைய சிறப்புக்காக. உலக மொழிகள் மொத்தம் 2795, கிட்டத்தட்ட 3000 என்று மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் வரையறுக்கிறார். அதில் சில மொழிகள் தான் எழுதவும் பேசவும் பயன்படுகின்றன. மற்றவை வரி வடிவத்தில் எழுதப்படுகிற மொழிகள் கொஞ்சம்தான், அதிலும் குறைவு தான். இந்த 3000 மொழிகளில் வரி வடிவம் கொண்டிருக்கக்கூடிய மொழிகள் மிக குறைவு. இது எல்லாவற்றிற்கும் தாயாக திகழ்பவை 6 மொழிகள் தான். அதில் எபிரேய மொழி, பைபிள் முதலிலே எழுதப்பட்ட ஹீப்ரு மொழி, அது இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை. அடுத்ததாக கிரேக்க மொழி, தமிழைப் போலவே தொன்மையான இலக்கியங்கள் கொண்டிருந்த மொழி கிரேக்க மொழி, அதுவும் இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இல்லை. அதற்கு அடுத்தாற் போல லத்தீன் மொழி, அதுவும் இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இல்லை. சமஸ்கிருத மொழி, அதுவும் பேச்சு வழக்கிலே இல்லை. சம்ஸ்கிருதம் என்றாலே செய்யப்பட்ட இலக்கண மொழி. அதற்கு பிறகு தமிழ் மொழி, சீன மொழி. சீன மொழி அது உருவான கட்டம் வேறு. அதனுடைய வட்டார மொழிகளெல்லாம் பார்க்கிற போது சீன மொழி இப்போது இருக்கிற வடிவத்தில் முன்பு இருந்ததில்லை. ஆனால் இது எல்லாவற்றையும் கிடந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கத்தமிழில் ஒரு புலவன் பாடிய பாடலை இன்றைக்கு இருக்கிற இளந்தமிழன் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு மொழியின் சொல்லின் பொருள் மாறாமல் சொல்லையும் பொருளையும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு வளமை மிக்க ஒரே மொழியாக இருப்பது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி தான். அதனால தான் தொன்மை, முன்மை, எளிமை, ஒன்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என்று தமிழ் என்றும் 16ஆக இருக்கிறது என்று மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் நமக்கு சுட்டிக்காட்டினார். உலக மொழிகள் பலவற்றிற்கு எழுத்து, சொல், யாப்பு, அணி இது 4 உண்டு. ஆனால் தமிழ் மொழிக்கு மாத்திரம்தான் பொருளுக்கு இலக்கணம் உண்டு. அதனால தான் தமிழை 5 இலக்கணம் என்று சொன்னார்கள். அப்படி தமிழுக்கு மாத்திரம் பொருளுக்கு இலக்கணம் கொண்டிருக்கக்கூடிய உலகத்தினுடைய 3000 மொழிகளில் ஒரே மொழி நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ். திரும்பவும் ஒரு தடவை நீங்கள் கைதட்டிடணும். எனக்காக இல்லை, நம்முடைய மொழியினுடைய பெருமைக்காக. அகத்தினை 7 புறத்தினை 7 என்று பகுத்து தந்திருப்பது நம்முடைய தாய்மொழி தமிழ். தமிழில் வல்லின ரகரம், நகர, ழகர, ஏ, ஓ இந்த 5 எழுத்துக்களையும் சிறப்பு எழுத்துக்கள் என்று நற்றமிழ் இலக்கணம் என்கிற நூலிலே டாக்டர் தோப்பா குறிப்பிடுகிறார், பரமசிவம் அவர்கள். இந்த 5 எழுத்துக்களை தவிர்த்து தமிழிலே இருக்கிற பிற எழுத்துக்கள் வடமொழியிலேயும் இருக்கிறது. 2ற்கும் பொதுவானவை. ர, ந, ள, ஏ, ஓ இந்த 5 எழுத்துக்களில் லாவை தவிர்த்து பிற 4ம் பிற திராவிட மொழிகளிலேயும் உலக மொழிகளிலேயும் காணப்படுகின்றன. லகரம் தமிழை தவிர்த்து
திராவிட மொழியான மலையாள மொழியிலேயும் உலக மொழிகளில் பிரெஞ்சு மொழியிலே மாத்திரம்தான் இந்த சிறப்பு ழகரம் என்பது இருக்கிறது. பிற திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு இது வடமொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய வல்லமையே அதற்கு கிடையாது. வடமொழியினை நீக்கிவிட்டால் அந்த மொழிகளெல்லாம் உயிரற்றதாகிவிடும். அதனால தான் டாக்டர் கால்டுவெல் அவர்கள் சொல்லுகிற போது தமிழ் அது தனி குடும்பத்திற்குரிய மொழி, அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று குறிப்பிட்டார். தமிழ் என்ற பெயர் எப்போது பயன்படுத்தப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. 1ஆம் நூற்றாண்டிலே தமிழ் என்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் உண்டு. செம்மொழி என்கிற சொல்லை அகநானூற்றினுடைய 349ஆம் பாடல் செம்மொழி என்கிற சொல்லை பயன்படுத்துகிறது. அதற்கு என்ன பொருள் என்றால் நடுநிலை தவறாத மொழி என்கிற பொருளிலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ரசிகமணி டி கே சிதம்பரநாத முதலியார் அவரும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் அண்ணல் காந்தியடிகளை சந்தித்து உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது மூதறிஞர் ராஜாஜி அப்போதுதான் ரசிகமணி டி கே சிதம்பரநாத முதலியாரை காந்தியடிகளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். மகாத்மா காந்தியிடம் அறிமுகப்படுத்தி வைக்கிற போது இவர் கம்பனிலே தோய்ந்தவர். கம்பராமாயணத்திற்கு பொருள் சொல்லுவதிலேயும் நயம் சொல்லுவதிலேயும் இவரை விட்டால் எங்கள் தமிழகத்தில் நிகரானவர் வேறு எவரும் இல்லர் என்று ராஜாஜி மகாத்மா காந்திக்கு அறிமுகப்படுத்துகிறார். மகாத்மா காந்திஜிக்கு இயல்பாகவே தமிழ் ஆர்வமும் தமிழை கற்க வேண்டும் என்கிற ஆர்வமும் அதிகம். தென்னாப்பிரிக்காவிலே டால்ஸ்டாய் பண்ணையிலே தனக்கு தெரிந்த தமிழை கற்றுக் கொடுத்த தமிழாசிரியர் அவர். மகாத்மா காந்தியே ஒரு தமிழாசிரியர். அவரிடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் 3 பேர், கோபால், சின்னான், குப்புசாமி. தென்னாப்பிரிக்க தமிழர்கள் தமிழை எழுதவும் படிக்கவும் மகாத்மா காந்தியிடம் கற்றுக்கொண்டார்கள். மகாத்மா காந்தி அழகாக தமிழிலே கையெழுத்தும் போடுவார். காரைக்குடி பள்ளத்தூரில் இருந்து அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர், அவர் பர்மாவில் ரங்கூனில் தொழில் நடத்தி வந்தவர். ஒரு முறை வார்தா ஆசிரமத்திற்கு அண்ணல் காந்தியடிகளை சந்திக்க வந்தார். ஒரு நோட்டை நீட்டி மகாத்மா காந்திகிட்ட கையெழுத்து கேட்டார். காந்திஜி கையெழுத்து போடுறதுக்கு 5 ரூபாய் கேட்டார். இவர் அண்ணாமலை செட்டியார் விடமாட்டார். நான் 5 ரூபாய் தர்றேன், ஆனால் நீங்கள் தமிழில் கையெழுத்து போடுங்கன்னார். மகாத்மா காந்தி சொன்னார், பொதுவாக கையெழுத்து போட்டால் 5 ரூபாய், தமிழ் ஒரு சிறப்பான மொழி, அதில் கையெழுத்து போடணும்னா 7 ரூபாய் கொடு அப்படின்னார். அவர் மகாத்மா காந்தியும் விடா கொண்டன், அண்ணாமலை செட்டியாரும் கொடா கொண்டன். 2 பேருமா ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அண்ணாமலை செட்டியார், சரி நான் 7 ரூபாய் தர்றேன், ஏதாவது ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போட்டு தரணும்னார். மகாத்மா காந்தியும் சரின்னார். நீரில் எழுத்தாகும் யாக்கை அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு தந்தார் அண்ணல் காந்தியடிகள். அண்ணல் காந்தியடிகளின் உள்ளத்திலே பதிந்திருந்த சொல் நீரில் எழுத்தாகும் யாக்கை என்று எழுதி தமிழிலே அண்ணல் காந்தியடிகள் கையெழுத்து போட்டு தந்திருந்தார். ஒரு கையெழுத்திற்கு கொடுக்கிற மதிப்பு பிற மொழி கையெழுத்தை விட தமிழுக்கு என்று தெரிந்து வைத்திருந்தவர் அண்ணல் காந்தியடிகள். அது மாத்திரமல்ல, தமிழிலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாக்கியம் நீரில் எழுத்தாகும் யாக்கை. இது என்ன சார் நீரில் எழுத்தாகும் யாக்கை? தமிழனுக்கே தெரியாத இந்த பாட்டை பொன்மொழியில் எழுதணும்னா அந்த வரி எவ்வளவு ஆழமாக அண்ணலின் உள்ளத்திலே பொதிந்திருக்கணும். அதனால் அண்ணல் காந்தியடிகளும் கிட்டத்தட்ட ஒரு தமிழர் தான். யாக்கை அப்படின்னா உடம்பு. இந்த உடம்பு தண்ணீரில் எழுதின எழுத்து எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும் நமக்கு தெரியாது. இதை தமிழில் சொன்னது யாரு? நீரில் எழுத்தாகும் யாக்கை என்று சொன்னது யார்? தமிழ் மொழியை கூறுகிற இடத்திலெல்லாம் பைந்தமிழ், வடிதமிழ், மதுரமொழிகிய தமிழ், தெளிதமிழ், தென்னந்தமிழ், தெய்வத்தமிழ், முதுதமிழ், செஞ்சொற்றமிழ், தெள்ளி தெளிக்கும் தமிழ், தெளித்த பசுந்தமிழ் என்று பாடியருடைய குமரகுருபரர் மனிதன் 3 விஷயங்களை நிரந்தரமானது என்று எண்ணி மயங்குகிறான். ஒன்று இளமை. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இளமை என்பது தொலைந்து போகும்.
இன்னொன்று வாழ்க்கை, என்றைக்காவது ஒரு நாள் வாழ்க்கை நிறைவுக்கு வரும். இன்னொன்று செல்வம். முடி நரைக்கிறது, பல் விழுகிறது, தோல்ல சுருக்கம் வருகிறது, ஞாபக சக்தி குறைகிறது. இருந்தாலும் ஏதோ இளமை நிலையானது என்று விடப்படியாக நினைத்து கொண்டு முடி கெடுத்தால் அதற்கு சாயம் பூசிக்கொள்ளுகிறோம், பல் விழுந்தால் அதற்கு பொய்ப்பல் கட்டி கொள்ளுகிறோம். இப்படியெல்லாம் எது நிலையில்லாததோ அதை நிலையானது என்று நம்பி மயங்குகிறோம். அப்படிங்கிற பொருளில் குமரகுருபரர் ஒரு பாட்டு எழுதினார். நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்தரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை, தமரங்காள் என்னே வழுத்தாதி எம்பிரான் மன்று என்று குமரகுருபரர் எழுதின பாட்டினுடைய ஒரு 3 சொல்லை எடுத்து ஒரு பொன்மொழியாக எழுத தெரிந்திருந்தவர் அண்ணல் காந்தி என்பதனாலே தமிழர்களாகிய நாம் நமக்கு தெரியாத தமிழ் பொன்மொழியை கூட அறிந்து வைத்திருந்தவர் அண்ணல் காந்தியடிகள் என்பதை தெரிந்திருப்பதனாலே ஒரு முறை நல்லா கைதட்டிடலாம். இப்போ மகாத்மா காந்தியை ராஜாஜி டிகேசி அறிமுகப்படுத்தினார். உடனே மகாத்மா காந்தி கேட்டார், எனக்கு கம்பராமாயணத்துடைய நுட்பங்களை எல்லாம் நீங்கள் சொல்லித் தர்றீங்களான்னு. அதற்கு டிகேசி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லாமல் நின்னார். ஏன் அப்படி சொல்கிறீங்க, எனக்கு சொல்லித்தரதில் உங்களுக்கு என்ன தயக்கம்னு கேட்டார் அண்ணல் காந்தியடிகள். அப்போ டிகேசி சொன்னார், கம்பராமாயணத்துடைய நுட்பங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் தமிழராக பிறந்தால் ஒழிய அதனுடைய நுட்பங்களை எல்லாம் உங்களாலே தெரிந்து கொள்ள இயலாது என்று சொன்னார் டிகேசி. நான் மற்றும் ஒரு பிறவி எனக்கு வாய்க்குமானால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அண்ணல் காந்தியடிகள். உலகத்தில் இருக்கிற பிற மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியத்தை வெவ்வேறு வடிவங்களில் உணர்ச்சி, பொருள், நயம், வடிவம் இது குன்றாமல் மொழிபெயர்த்திட முடியும். ஆனால் தமிழ் இலக்கியத்தை பிற மொழிகளிலே இந்த 4ம் குன்றாமல் மொழிபெயர்க்கவே முடியாது. அதனால தான் தமிழ் இலக்கியத்தினுடைய உயிர் பொருளை பிற மொழிகளிலே மொழிபெயர்க்க இயலாது, முடியாது. திரும்பவும் அந்த பாட்டுக்கு வர, நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்தரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை, நமரங்கால் என்னே வழுத்தாது எம்பிரான் மன்று. இந்த பாட்டை நான் திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு காரணம், இந்த பாட்டு எங்கள் ஊர் மதுரையில் எழுதின பாட்டு. நீதிநெறி விளக்கம் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார் குமரகுருபரர். எங்கள் ஊர் மதுரையில் தொகுத்த ஒரு பாட்டு இருக்கு, இதற்கு நேர் எதிரா. நீரில் குமிழி இளமை. ஒரு புலவர் இருந்தார். அவரை பார்த்து ஒருத்தர் கேட்டார், என்னங்க உங்களுக்கு தலை நரைக்கவே இல்லைன்னு. அவர் சொன்னார், எனக்கு தலை நரைக்கல, எனக்கு வாய்த்த மனைவி நல்ல மனைவி, அதனால எனக்கு தலை நரைக்கலை. அதை விட முக்கியம், எனக்கு வாய்த்த பிள்ளைகள். நான் எது சொன்னாலும் கேட்பான். இன்றைக்கி இருக்கிற குழந்தைகிட்ட நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டான். அப்பா போகிற வழியில் கொஞ்சம் காப்பி தூள் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோம்னு வைங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்ட்டுருவான். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்களே கொண்டு வர சொல்லலாமே அப்படின்ட்டுருவான். அப்படி காலம் அது. அதே மாதிரி எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூப்பிட்டு, தம்பி இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சிருங்கன்னு சொன்னால் அந்த வேலையை செஞ்சிருவாங்க. எங்கள் ஊர் மன்னனும் கெடுதல் செய்ய மாட்டான். அதனால் எங்கள் ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் சென்னை 48ஆம் புத்தக காட்சிக்கு வந்து நிறைய நூல்களை வாங்கி படித்து தேர்ந்து தெளிந்து அறிவு பெற்றிருக்கக்கூடிய சான்றோர்கள். அப்படிப்பட்ட சான்றோர்கள் இருப்பதனால என் தலை நரைக்கலை. தலை நரைக்காமல் இருக்கிறதுக்கு 5 காரணம் சொன்னார். நல்ல மனைவி, சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகள், ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள், நல்ல இளைஞர்கள், நல்ல அரசு, இது எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் ஊரை சுற்றி மேலான விஷயங்களை சிந்திக்கவும் பேசவும் தலைப்படுகிற கொள்கை சான்றோர். யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்காகியர் என வினவுதீராயின், இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு தலையே நரைக்கலைன்னு கேட்டிங்கன்னா, மாண்ட என் மனைவியோடு, மாண்டன்னா செத்துப்போனன்னு அர்த்தம் இல்லை, மாட்சிமை மிக்கன்னு அர்த்தம். மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர்
யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்க அதன்தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே என்று பாடினா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கத்தமிழில் பிசிராந்தையார். நல்லா ஒரு தடவை பிசிராந்தையருக்காக கை தட்டலாம். மனிதனுக்கு மிகப்பெரிய பயமே முதுமையும் மரணமும் தான். வயது ஏற ஏற ஒரு பயங்கவி கொள்ளும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு ஒரு பயங்கவி கொள்ளும். முதுமையும் மரணமும் நம்மை எப்போதும் அச்சுறுத்தி கொண்டிருப்பன. ஒரு தெருவில் நடந்து போறான் ஒரு புலவன். ஒரு வீட்டில் கல்யாண மேளச்சத்தம் கேட்குது. மகிழ்ச்சியா மனமுழவு மனமுரசு ஒலிக்குது. அது அப்படி கடந்து போறான். அடுத்த தெருவில் ஒருத்தர் தவறி போயிட்டார். அங்க இளவு மேளம் ஒலிக்குது. ரெண்டையும் கேட்ட உடனே அவனுக்கு பதைப்பு வந்துருச்சு. என்ன உலகம் இது? ஒரு தெருவுக்குள்ள இந்த பக்கம் இருக்கிற வீட்டில் கல்யாண மேளச்சத்தம், அந்த தெருவில் தாண்டி திரும்பினா சாவு மேளச்சத்தம். என்ன உலகம் இது? இப்படி ஒரு உலகத்தை படைத்திருக்கிறானே அந்த கடவுள். இப்படி படைத்ததனாலேயே அவன் பண்பில்லாத கடவுள். ஒரு வீட்டில் மகிழ்ச்சியும் ஒரு வீட்டில் துக்கத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பானே. ஆனால் எல்லாருக்கும் சமமாக மகிழ்வை பகிர்ந்து தர வேண்டிய கடவுள் ஒரு வீட்டில் மன நிறைவையும் இன்னொரு வீட்டில் மனக்குறையையும் ஏற்படுத்துவானே. ஆனால் அந்த கடவுள் பண்பிலாளன் தானே. ஓரியில் நெய்தல் கரங்க ஓரியில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் அப்படின்னு ஒரு சங்கத்தமிழ் பாட்டு பாடி வச்சான். இந்த பாட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால பாடப்பட்ட பாட்டு மாத்திரம் அல்ல. இந்த பாடலை அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. 9ஆம் நூற்றாண்டு கோவை மாவட்டத்தில் அவினாசின்னு ஒரு ஊர் இருக்கு, திருப்புக்கொழியூர். அந்த ஊருக்குள்ள ஒருத்தர் போறாரு, ஒரு பக்திமான். அப்பவும் இதே மாதிரி ஒரு தெருவுக்குள்ள நல்ல கல்யாண மேளச்சத்தம். அதை தாண்டி 4 வீடு தள்ளி போனால் அந்த வீட்டில் கண்ணீர் விட்டு அழுகிற குரல். இவர் பதைப்போட கேட்டார், என்ன நடந்துச்சுன்னு. ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு இன்னைக்கு முப்புரி நூல் அணிவிக்கிற விழா நடக்குது. 4 வீடு தள்ளி இருக்கிற பையனும் இந்த பையனும் ஒரே வயசு. அந்த பையன் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஊர் குளத்தில் குளிக்க போனப்போ அந்த பையனை ஒரு முதல கவி கொன்றுச்சு. இந்த பையனுக்கு இந்த விழா நடக்கிற போது அவங்க பையனுடைய நினைவு வந்து இந்த வீட்டில் அழுகிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற சிவபெருமான்கிட்ட போய் மன்றாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எற்றான் மறக்கேன் என்று ஒரு அவினாசி திருப்பதிகம் பாடுகிறார். அப்போ ஒரு இடத்தில் மகிழ்வும் இன்னொரு இடத்தில் சோகமும் இருக்குமானால் பொறுக்காத மனம் கொண்டிருக்கிறவர்கள் உலகத்திலேயே தமிழர்களாகிய நாம் தான் என்பதை நூற்றாண்டுகளாக நாம் நிரூபித்து கொண்டே வந்திருக்கிறோம் என்பதுதான் இதில் மையமான செய்தி. அப்போ இளமையும் முதுமையும் மரணமும் வாழ்வும் இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று நேரடியாக இருப்பதைக் கண்டு மனம் பதைப்பது நம்முடைய தமிழ் மனம். இந்த இளமையும் மரணமும் இல்லாமல் இருந்தால், முதுமையும் மரணமும் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு சிந்திச்சான். அதுக்கு மனிதன் கண்டுபிடித்த கற்பனை அமுதம். எனக்கு தலைப்பு தமிழே தமிழே தமிழ் அமுதே. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். முதல்ல நடந்த பொருந்தாத கூட்டணி தேவர்களும் அசுரர்களும் வைத்த கூட்டணி தான். அமுதம் வேண்டும், அதுக்காக திருப்பார்கடலை கடையணும். அதுக்கு மேரு மலையை மத்தாக்கி வாசுகி என்கிற பாம்பை நானாக்கி கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களும் ஏன்னா ஒத்த ஆளாக சேர்ந்து இதை கடைஞ்சி அமுதத்தை எடுக்க முடியாது,
அப்படின்னு முதல்ல கூட்டணி, பொருந்தா கூட்டணி வைத்தவர்கள் அவர்கள் தான். தெரியாதனமாக பாம்பினுடைய தலைப்பக்கத்தில் தேவர்கள் பிடிச்சி முதல்ல இழுக்க ஆரம்பித்தாங்க, வால் பக்கத்தில் அசுரர்கள். இது புராண கதை. இந்த தொன்மமாகவே இருக்கட்டும், செய்திக்கு வர்றேன். அப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பாம்பு வலி தாங்க முடியாமல் சீறிக்கிட்டே இருக்கு. அது விடுகிற பெருமூச்சு, நச்சு மூச்சை தாங்க முடியல. மேனியெல்லாம் கருத்து போச்சு. உடனே தேவர்கள், நாம் பக்கத்தை மாற்றிக்கிடுவோம். இந்த கபடி விளையாட்டுலெல்லாம், பேட்மிண்டன் விளையாட்டில், ஃபுட்பால்லாம் என்ன பண்ணுவாங்க, இடைவேளைக்கு பிறகு சைடு மாற்றி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல, இப்போ நாம் சைடை மாற்றிக்குவோம்னு அசுரர்களை தலைப்பக்கம் தள்ளி தேவர்கள் வால் பக்கம் வந்து திரும்பவும் பிடிச்சி உருட்டுன்னு அந்த மேரு மலையை மத்தா வச்சு கடந்தாங்க. அப்போ உள்ளேருந்து நிறைய பொருட்கள் வந்துச்சு. கற்பகம் விருட்சம் வந்தது, காமதேனு வந்துச்சு, மகாலட்சுமி வந்தா, கடைசியாக தன்வந்திரி அமுத குடத்தோடு வந்தார். இது புராண செய்தி. இப்போ அமுத குடம் வந்துருச்சு. இல்லை, வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து இந்த அமுத குடத்துக்காகத்தான் ஒரு பாம்பை பிடிச்சி பாடாப்படுத்தி ஒரு மேரு மலையை நடுவில் நிறுத்தி கடைஞ்சு உள்ளேருந்து அமுதத்தை எடுத்துருக்குறாங்க. எடுத்த அமுதத்தை 2 பேரும் சரிசமமாக பங்கு போட்டிருக்கணும்ல, நியாயம் தானே, சரிசமமாக பங்கு போட்டிருக்கணும்னு. அப்படி பங்கு போட்டால் 2 பேருக்கும் அமர வாழ்வு கிடச்சிரும், 2 பேருக்கும் சாவு இல்லாமல் போயிடும். அப்போ என்ன செய்யறது? தேவர்களெல்லாம் அந்த குடத்தை எடுத்து மறைச்சிட்டு அசுரர்களிடமிருந்து அந்த அமுத குடத்தை அப்புறப்படுத்தி தங்களுக்கென எடுத்து சென்று விட்டார்கள். அந்த கதையினுடைய மற்ற பொருளுக்குள்ள நான் போகலை. இப்போ அந்த அமுத குடம், இந்திரன் அதை தான் தலைமையிலே தேவர்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டார். யாருக்கும் பங்கு தரலை, பங்கு தருகிற மனம் வரலை. அப்போ ஒரு தமிழ் கவிஞன்கிட்ட கேட்டாங்க, ஒருவேளை அந்த இந்திரன் அவன் அமுதத்தை யாருக்கும் தரமாட்டான், ஒருவேளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். கடலுள் மாய்ந்த இளம்பெரு எழுதி அவன் சொன்னான், உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும். ஒருவேளை இந்திரன் அமிழ்தத்தை அவன் தரமாட்டான், அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மனம் இந்திரனுக்கு கிடையாது. அப்படியே ஒருவேளை கொடுத்துட்டான்னாலும் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. அதை தனியாக சாப்பிடாத குணம் தமிழனுக்கு மாத்திரம்தான் உண்டு என்று கடலுள் மாய்ந்த இளம்பெரும் எழுதி எழுதுகிறான். நல்லா கைதட்டுங்க இல்லைங்களா? வஞ்சகத்தினால் பறித்து செல்லப்பட்ட அமுத குடத்தில் இருக்கிற ஒரு துளியை எடுத்து உன்னிடம் கொடுத்தால் கூட அதை நான் தனியாக சாப்பிட மாட்டேன் என்கிற சங்க இலக்கிய பாடலை அப்படியே படித்து தேர்ந்திருந்த திருவள்ளுவர் அதை சுருக்கமாக 1.25 அடியில் பாடி வச்சார். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று அப்படின்னு ஒரு விருந்தோம்பல் அதிகாரத்தில் ஒரு குறளை பதிவு செய்து வைத்தார். அமுதம் கிடைச்சா கூட விருந்தினர் வந்திருந்தா அந்த விருந்தினரோடு தான் நான் பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவேன் என்கிற உணர்வு வேண்டும் என்று விருந்தோம்பல் அதிகாரத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முப்பாட்டன் வள்ளுவன் நமக்கு போதித்திருக்கிற குறள் விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவாமருந்தரினும் வேண்டற்பாற்றென்று என்கிற குறள். வள்ளுவனுக்காக ஒரு தடவை கைதட்டுங்க. அப்படி யாராவது தருவாங்களா சார்? ஒரு புலவர் காட்டுக்குள்ள ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தார். அவர் சோர்ந்து உட்கார்ந்துருக்கிற போது எங்கிருந்தோ ஒருத்தன் வந்தவன் அவர் சாப்பிட்றதுக்கு நல்ல மீனும் தேனுமாக இறைச்சியை அவனே சுட்டு பக்குவப்படுத்தி காட்டுக்குள்ள வேட்டையாடுகிற மன்னன், அந்த வேட்டையாடுகிற வேடர் தலைவன் அவனே சுட்டு அந்த இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்து புலவர்கிட்ட நீங்கள் சாப்பிடுங்கன்னா அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்ச உடனே உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். அவன் தான் கையில் இருக்கிற கடகம் என்கிற வளையலை கழற்றி அவர்கிட்ட கொடுத்துட்டு பேரை சொல்லாமலே போயிட்டான். இவர் அப்புறம் அந்த பேரை தெரிஞ்சுக்கிட்டார். அவன் பேர் கண்டீர கோப்பெரு நள்ளி. வன்பரணர் என்கிற புலவருக்காக தானே அமுதை படைத்து உருவாக்கி
கொடுத்துருக்கிறான் ஒரு மன்னன். அப்போ நம்முடைய தமிழ் மரபு என்பது மற்றவர்கள் பசித்தால் அந்த பசித்துயரை பொறுக்காத மரபு நம்முடைய தமிழ் மரபு இல்லைங்களா? ஒரு நெல்லிக்கனி, அபூர்வமாக பழுக்கக்கூடிய நெல்லிக்கனி, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுக்கக்கூடிய நெல்லிக்கனி, அதை கொண்டு வந்து ஒரு மன்னன் கையில் கொடுத்தாங்க. மன்னன் அந்த நெல்லிக்கனியை கையில் வாங்கினவன் அதை தான் சாப்பிடலை. ரொம்ப வயசான ஒரு கிழவி வந்தா சபைக்கு, அவ்வை கிழவி. அவ கையில் கொண்டு வந்து கொடுத்தா அந்த நெல்லிக்கனியை. அவ சாப்பிட்ட பிறகு சொன்னா, இது அமரத்தன்மை வாய்ந்த அமுதத்தன்மை வாய்ந்த நெல்லிக்கனி என்பதனால் உனக்கு தந்தேன். ஆர்கலி நரவின் அதியர் கோமான் போரடு திருவில் புலந்தார் அஞ்சி பல்பொறை பிறைநுதல் பொலிந்த சென்னி நீலமணி மெடற்றொருவன் போல மண்ணுக பெருமணியே சிறியலை நெல்லி தீங்கனி குறியாத ஆதல் நின்னகத்தடக்கி சாதல் நீங்க எமக்கு இந்தனையேன்னு அவ்வை பாட்டி பாடிய பாடலை சங்கத்தமிழ் சொல்கிறது. தகடூர் அதியமான் தனக்கு கிடைச்ச நெல்லிக்கனியை அவ்வை பாட்டிக்கு கொடுத்து அவளுக்கு முதுமையும் மரணமும் வராமல் தந்திருக்கிறாள். அமுதமாக தனக்கு கிடைத்திருப்பதை இந்திரர் அமிர்தம் ஏய்வதாயினும் தமியலும் உண்டல் இளமே என்று பாடியதனுடைய தொடர்ச்சியாக கையில் கிடைத்த அமுதம் போன்ற நெல்லிக்கனியை கொண்டு போய் அவ்வை பாட்டிக்கு கொடுத்திருக்கிற மரபு நம்முடைய தமிழ் மரபு. இது ஒரு பக்கம். திருவள்ளுவர் விருந்து புறத்ததா தான் உண்டல்னு பாடினவர் இன்னொரு இடத்துல ஒரு பாட்டு போட்டார். ஒருவேளை நாம அமுதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம், மற்றவர்கள் நமக்கு நஞ்ச கொடுத்துட்டா என்ன செய்யறது? பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர்னார். இந்த திருப்பார்கடலை கடைஞ்சாங்கல்ல, அதை கடையிற போது அமுதம் வர்றதுக்கு முன்னால உள்ள இருந்து விஷம் வந்துச்சு. அந்த புராண செய்தியிலிருந்து நான் எடுத்துக்கொள்கிற ஒரே ஒரு செய்தி தான் உண்டு. யாரெல்லாம் அமுதம் வேண்டும் வெற்றி வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் உள்ளிருந்து கிளம்பும் நஞ்சை எதிர்கொள்ளுகிற ஆற்றல் உடையவர்களாக இருந்தால்தான் அமுதத்தை பெற முடியும் என்பதைத்தான் அந்த செய்தி சொல்கிறது. உள்ள இருந்து வந்த நஞ்சை எடுத்து கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அதுதான் பிரதோஷ காலம், சரிங்களா? அப்படியே எடுத்து அந்த நஞ்சை உருட்டி கையில் கொடுத்தாங்க. அவர் வாங்கி வாயில போட்டார். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் என்கிற குறளை நாம படிச்சிருக்கிறோமோ படிக்கலையோ, சிவபெருமான் படித்திருக்கிறார் என்பதற்கு தான் நீலமணி மிடற்றொருவன் பாடினா அவ்வை பாட்டி. அப்படி நஞ்சு கொடுத்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளுகிற நாகரிகம் தமிழனுடைய நாகரிகம். மணிமேகலை என்கிற காப்பியத்தில் அமுத சுரபி என்கிற பாத்திரம் வந்தது. நான் ஏன் அமுதத்தை சுற்றி சுற்றி பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா, தமிழே அமுதம்தான். ஆனால் தமிழில் அமுதத்தை பற்றி எங்கெல்லாம் பேசியிருக்கிறோம்? தமிழர்கள் அமுதம் என்றால் எதை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள்? எங்க மதுரையில் ஒரு பாட்டு, மதுரைக்காரன், மதுரை சொக்கநாதர் தமிழ் விடுதூது, ஒரு சிற்றிலக்கியம். நான் சங்க இலக்கிய பாடல் சொன்னேன், நீதி இலக்கியமாகிய திருக்குறள்ல இருந்து சொன்னேன், சிற்றிலக்கியமாக இருக்கக்கூடிய சங்குப்புலவர் இயற்றிய மதுரை சொக்கநாதர் தமிழ் விடுதூது. அதில் தான் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்த அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். இந்த புலவன் சொல்றான், வானத்திலிருந்து எனக்கு அமுதத்தை கையில் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு தமிழ் கிடைச்சா அமுதம் வேண்டாம் என்று சொன்னவன் ஒரு புலவன். நல்லா கைதட்டுங்க. தமிழ் கிடைச்சா போதும் அமுதம் வேண்டாம் என்று சொன்னான். இந்த பாட்டை தற்செயலா தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் 1900ஆம் ஆண்டில் ஒரு ஏட்டுச்சுவடியில் கிடைக்க பெற்றார். அந்த நூல் கிடைத்த பொழுது கண்ணீர் விட்டு அழுதார் ஊவேசா. ஆஹா, இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அப்படின்னு என்ன அருமையான வரின்னு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் அழுதுட்டு இந்த 2 வரியை இன்னும் 2 வரி சேர்த்து 4 அடி வெண்பாவா முடிச்சார். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் திருந்த உதிப்பித்த பன்னூல் ஒளிர அடியேன் பதிப்பிக்கவே கடைக்கண் பார்
என்று தமிழ் தாத்தா இந்த வெண்பாவை நிறைவு செய்தார். தமிழ் தாத்தாவுக்காக ஒரு தடவை கை தட்டலாம்ல. மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் சொன்னார், ஆறுயிர் மருந்தாம் அமுத சுரபி என்னும் மாபெரும் பாத்திரம் மடக்கூடி பெற்றனை. அமுத சுரபி என்கிற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் கையில் கிடைக்குது. அந்த பாத்திரம் கிடைத்ததனாலே எல்லாருடைய பசிப்பினியை அவர்களாலே தீர்க்க முடிகிறது. சரிங்களா? அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவள் என்ன செய்தா? மணிமேகலை, மந்தினி ஞாலத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே. எல்லா இடத்திற்கும் சென்று யாரெல்லாம் பசியால் வாடினார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பசிப்பினியை தீர்க்கிற பணியை செய்தாள் மணிமேகலை. உலகம் முழுக்க காட்டுமிராண்டி சமூகமாக ஒருவரை ஒருவர் அழித்தொழிக்கக்கூடிய இனக்குழு சமூகமாக இருந்த காலத்தில் கல் தோன்றி மண்தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த குடி என்பதனாலே அடுத்த மனிதனின் பசியை தீர்ப்பது, அவன் உயிரை காத்தருடும் அமுதத்தை அளிப்பது அறம் என போதித்தது தமிழ். அதனால் தமிழ் அமுது இல்லைங்களா? அதனால தான் தமிழ் அமுது. நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்ற உணவின் பிண்டம். அப்படி பசி என்கிற கொடுமையை தீர்ப்பதற்காக தமிழ் எப்போதும் யோசித்துக் கொண்டே இருந்திருக்கிறது. பசி என்பது ஏழைகளின் மேல் பாய்ந்து கொள்ள பார்க்கிற புலி. பசி என்பது உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து பரவக்கூடிய விஷம். பசிப்பினி தாக்கினால் என்ன ஆகும்? அறிவு மயங்கும், கடவுளை பற்றிய நினைப்பு அடியோடு ஒழிந்து போகும், சித்தம் கலங்கும், நம்பிக்கை குறையும், கண் பஞ்சடைந்து ஒரு 4 படம், காதில் இரைச்சல் ஏற்படும், நாக்கு உலர்ந்து போகும். இதெல்லாம் நான் எழுதலை. ஒரு மனிதர் 1850 இருந்து 70க்குள்ள நம்முடைய தமிழ்நாட்டில் கொடூரமான பல பஞ்சங்கள் வந்தது, கடும் பஞ்சங்கள். அந்த பஞ்சங்கள் எல்லாம் பல பேர் உயிர் துறந்தார்கள். சர் சி சங்கரன் நாயர் என்பவர் ஒரு நூலில் எழுதுகிறார், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் குளத்தை சுற்றி பிணங்களாக கடந்ததான். அவர் கண்ணால் கண்ட காட்சியை பதிவு செய்திருக்கிறார். இன்னைக்கு சோமாலியாவிலையும் சிரியாவிலையும் பார்க்கிறோமே, அது நம்முடைய தமிழகத்தில் நடந்திருக்கிறது. பசிப்பினி தாக்கினால் என்ன ஆகும்? அறிவு மயங்கும், கடவுளை பற்றிய நினைப்பு அடியோடு ஒழிந்து போகும். அந்த நேரத்தில் சமயப்பணியை விட பசிப்பினி தீர்க்கிற பணி மிகப்பெரிய பணி என்று நினைத்தவர் திருஅருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார். தெரியல? தன்னறியாம கைதட்டிட்டீங்க பார்த்தீங்களா? அவரு வடலூர்ல ஒரு அணையா அடுப்பை உருவாக்கி தந்தார். அவர் 1864 மூட்டிய நெருப்பு 1924 வரைக்கும் 160 ஆண்டுகளாக தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. பசித்தீயை அணைக்க அடுப்பு தீயை மூட்டிய அருட்பிரகாச வள்ளலார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தேன், வீடுதோர் அறிந்தும் பசியாத அறைந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றார் என்ன நேருற கண்டு உளந்துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்று பாடுகிறார் வள்ளலார் திருவருட்பால். அப்ப தமிழ் எப்போதும் பசித்துயரினாலே, முதுமையினாலே, வறுமையினாலே, மரணத்தினாலே துயருறுகிறவர்களை கண்டால் பதைக்கிற உள்ளம் தமிழ் உள்ளம். அந்த தமிழ் உள்ளம் இருப்பதனாலே தான் அவர் ஒரு பாட்டு பாடினார், குண்டலி பால் நின்றிலங்கும் வெண்ணிலாவே, அந்த குண்டலி பால் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே, வாசி வாசி என்று உரைத்தார் வெண்ணிலாவே, அந்த வாசி என்ன பேசு கண்டாய் வெண்ணிலாவே. யோக சாஸ்திரத்தில் உண்டு. நம்முடைய இந்திய நாட்டினுடைய பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு யோக சாஸ்திரம் ஒன்று இருக்கு.
அதுபடி நம்முடைய உடம்புக்குள்ளே 6 ஆதாரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு 6 சக்கரங்கள் இருக்கு. இந்த சக்தியை மேலெழுப்பி மூச்சை அடக்கி சக்தியை மேலெழுப்புவதன் மூலமாக ஆக்ஞா சக்கரத்திற்குள்ளே அந்த ஒளியை கொண்டு வந்து ஞான ஒளி பெறலாம் என்பது நம்முடைய யோகிகள் கண்டறிந்தது. இதன் மீது திரு அருட்பிரகாச வள்ளலாருக்கு நம்பிக்கை உண்டு. அவர் நிறைய பாடல்களில் அந்த வாசி என்பது மூச்சு பயிற்சி, மூச்சை இறுக்கி பிடிக்கிற பயிற்சி. அதற்கு 8 வகையான யோகங்கள் உண்டு. அட்டாங்க யோக பயிற்சி, அதில் ஒன்று அட்டாங்க யோக பயிற்சி 8 அங்கம். அட்டம்னா 8 அங்கம். அதில் ஒன்று யமம். யமம் தவறினால் யமன் வந்துடுவான். நியமம் என்றால் ஒரே ஒரு ஒழுங்கு இருக்கணும். காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டா 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு பழகணும். 1 மணிக்கு மதிய சாப்பாடுனா 1 மணிக்கு சாப்பிடணும். இரவு 9 மணிக்கு சாப்பிட்டா 9 மணிக்கு சாப்பிடணும். ஒரு நாள் ராத்திரி 8:30 மணிக்கு சாப்பிட்றது, மறுநாள் ராத்திரி 11:30 மணிக்கு 3 பரோட்டாவும் சால்னாவும் வச்சு சாப்பிட்டா அது உடம்பு இல்லை. சரிங்களா? அது தமிழ் பண்பாடும் இல்லை. ராத்திரி 12 மணிக்கு ரத்தம் கொண்டான்னா பேய் ஒன்று தான் ராத்திரி 12 மணிக்கு ரத்தம் கொண்டான்னு கேட்கும். அந்த நேரத்தில் ரத்த பொரியல் கொண்டான்னு கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் அது மரபல்ல. அது ஒழுங்குக்கு வராது. அதுக்கு பேர் நியமம். இது 2க்கு அடுத்த கட்டம். 3ஆவதாக செய்வது யோகாசனம். இந்த உடம்பு ஒரு வகையான ஒரு ஆசனங்கள் போட்டு பழகணும். இல்லைன்னா ரொம்ப நேரம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேரில் உட்கார முடியாது. உட்கார்ந்தா முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும். அது யோகாசனம். அதற்கு அடுத்த கட்டம் பிராணாயாமம். இது மூச்சு பயிற்சி. இந்த மூச்சை நன்றாக உள்ளிழுத்து வெளியே விடுவது. இதற்கு வள்ளலார் பாடுறார், வடிக்கூறும் தமிழ் கொண்ட அன்பருக்கு அருளும் வள்ளலே, சாகாக்கலை தந்தது தமிழ் மொழி, ஆரவாரம் இல்லாத மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியினுடைய உச்சரிப்பு என்பதே சாகாக்கலைக்கு முக்கிய பங்கு. இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பெரும்பாலான வட இந்திய மொழிகளில் க ச ட த ப, பிற மொழிகளில் பார்த்தீங்கன்னா 4 க இருக்கும். க க க க அப்படின்னு 4 க இருக்கும். ஷா 4 ஷா இருக்கும். தா 4 த இருக்கும். ப 4 ப இருக்கும். ட 4 ட இருக்கும். சரிங்களா? க ச ட த ப. இது எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள்லேயே தமிழை தவிர பிற மொழிகள்ல எல்லாம் 4 க 4 ஷா 4 த 4 டா உண்டு. இது இல்லாமல் இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய ஒரே மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் தான். சரிங்களா? இதுக்கு என்ன காரணம்? தமிழ் எழுத்துக்களினுடைய ஒலிகள் மிக இயற்கையாக எளிமையாக அமைந்திருப்பதனாலே எந்தவித இடர்பாடுமின்றி ஒலிகளை ஒலிக்க இயலும். தமிழை பேசுகிற போது குறைந்த காற்றே வெளியேறுகிறது. எடுத்துக்காட்டாக வடமொழியை பேசுகிற போது அதிகமான காற்று வெளியே செல்வதனால் உடல் உறுப்புகளுக்கு அதிக தேய்மானம் ஏற்படுவதாக மொழியியலர் கூறுகின்றனர். இதனை சோதனையாக நான் கற்கும்போது அனுபவித்து உணர்ந்தேன். தமிழ் மொழி இயற்கையாகவே பேசுவதற்கு எளிமையாக இருப்பதனால் நாம் தமிழெழுத்துக்களை உச்சரிக்கிற போது சுவாசப்பையிலே இருந்து குறைந்த காற்றே வெளியேறுகிறது. உலகிலே பல மொழிகள் பேசும்போது அதிகமான காற்று வெளியேற்றக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. பேசும்போது அதிகமான காற்று வெளியேறினால் உடல் உறுப்புகளுக்கு அதிக தேய்மானம் ஏற்படுகிறது. இது என்னுடைய அனுபவம் என்று பதிவு செய்திருக்கிறவர் மறைமலை அடிகளார். நம்முடைய மொழியிலே இந்த 4 க 4 இல்லாமலே பேசுவது என்பது மூச்சு பயிற்சி தொடர்புடைய மொழி. இது வாசி யோக மொழி என்று மறைமலை அடிகளார் எழுதுகிறார். அதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், வள்ளலாருடைய அந்த வெண்ணிலா பாடலுக்கு எழுதுகிற போது உரை எழுதினவர் நம்முடைய இன்றைக்கு மேடைக்கு வர இருக்க வேண்டிய ஐயா நான் அருள் அவர்களுடைய பாட்டனார் அவைசு துரைசாமி பிள்ளை. வள்ளலாருடைய பாடல்கள் அத்தனைக்கும் 10 தொகுதிகளாக உரை எழுதியிருக்கிறார். அதை அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1987 வெளியிட்டது. அது இப்போது
மறுபதிப்பு காண்பதற்காக ஒரு சில நண்பர்கள் முயன்று வருகிறார்கள். அந்த மறுபதிப்பு அதில் பிழை திருத்துகிற பணியும் அதை கொஞ்சம் செம்மைப்படுத்துகிற பணியிலையும் என்னையும் நான் ஈடுபடுத்தி கொண்டேன் என்பதை தாழ்மையோடு உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் எழுதுகிறார் அவேசு துரைசாமி பிள்ளை, நம்முடைய மொழி எப்படி மூச்சு பயிற்சிக்கேற்ற மொழி என்பதை வள்ளலாருடைய பாட்டில் பதிவு செய்கிறார். அதனால தான் சித்தர் பாடல்களில் ஒரு வரி வருது, அருமலர் மொழியும் ஞான அமிர்த செந்தமிழை சொல்வாம். நம்ம மொழிக்கே அவர் வைத்தார் பேர் ஞான வெட்டியான். ஞான அமிர்த செந்தமிழ். தமிழே தமிழே தமிழ் அமுதே. சரிங்களா? அப்ப நம்முடைய மொழி என்பது இருக்கிறதே, அது எல்லாவற்றிலையும் அமரநிலையை சொல்லுகிற மொழி என்பதனாலே தான் மகாகவி பாரதி சொன்னார், உமிழ்படு வேங்குழல் உடைய கண்ணன் என நினைப்புலவர் ஓதுவரே, முன்னோர்கள் உரைத்த பல சித்தர் எல்லாம் முடிந்திட்டார் மடிந்திட்டார். நீங்கெல்லாம் முன்னாடி வந்து உட்கார்ந்தா நாங்கள் எப்படி பேசுறதுமா? மண்ணாய் விட்டார். பொந்திலே உள்ளாராம், மனத்திலே எங்கோ புதர்களிலே இருப்பாராம். பொதிகை மீதே சந்திலே சவுத்தியிலே நிழலை போலே சற்றே அங்கங்கே தென்படுகின்றாராம். நொந்த புண்ணை குத்துவதில் பயனொன்றில்லை, நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர். அந்தனாம் சங்கராச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர் என்றான் மகாகவி பாரதி. இப்படி சாகாமல் இருக்கிற வரத்தை தருவது தமிழாகிய நம்முடைய தாய்மொழி மாத்திரம்தான். இந்த தமிழை கற்பதனாலேயும் பேசுவதனாலேயும் எழுதுவதனாலேயும் மாத்திரமே அமுத நிலை பெற முடியும் என்பதனாலே தான் பாரதி அந்த நம்பிக்கையோடு தான் மாத்திரம் இல்லை, எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கழிக்கும். அங்கேயும் சொன்னா எல்லாரும் ஓர்குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொன்னதனுடைய மைய பொருள் என்ன? எங்கே வறுமையை காண்கிற போது, எங்கே முதுமையை காண்கிற போது, எங்கெல்லாம் மரணத்தை காண்கிற போதெல்லாம் மனம் கணிகிறதோ, எங்கெல்லாம் உலகம் சமநிலை பெற வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகிறதோ, அங்கெல்லாம் தமிழர்கள் இருப்பார்கள், தமிழ் மனம் இருக்கும், தமிழ் இருக்கும். அந்த தமிழினாலே இந்த உலகம் அமரநிலை பெறும் என்பதனாலே தமிழுக்கும் அமுது என்று பேர் என்றான் பாவேந்தர். தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அமுதென்று பேர் என்பதில் கூட அமுதத்தை ஒளித்து வைத்து ஒரு குடத்திலே எடுத்துக்கொண்டு போய் மற்றவர்களுக்கு பங்கு தராமல் ஒளித்தது உண்டு. ஆனால் தமிழ் எல்லோருக்கும் பொதுவாக எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிற மொழி என்பதனால் தமிழ் அமுதுக்கும் மேல், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கும் மேல். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்கிற பாவேந்தரின் வரிகளை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி, தமிழே தமிழே தமிழ் அமுதே என்று பேசுகிற வாய்ப்பை எனக்கு தந்ததற்காகவும், கேட்கிற வாய்ப்பை உங்களுக்கு தந்ததற்காகவும், தமிழை நம்முடைய தாய்மொழியாக தமிழை படிக்கிற பயில்கிற வாய்ப்பு கிடைத்ததனாலே நாமெல்லாம் அமரநிலை பெற்றவர்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லி, இந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்திற்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனங்கனிந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பல்லாண்டு. Taste the Daily.